இன்றைக்கி நாம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு சனி மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். மார்ச் 29, 2025 இந்த மாதத்தில் சனி பகவான் பயிற்சியாகி மீனம் ராசிக்கு போக போகிறாரு. இவங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த பயிற்சி அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நடக்குது. இப்போ எதுக்காக நாம் ராகுவையும் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மார்ச் 29 சனி மீனம் ராசிக்கு போகிறாரு. மீனத்தில் ஏற்கனவே யார் இருக்கா அப்படின்னா ராகு இருக்கார். விஷப்பாம்பு ராகு அப்படிங்கிறவர் இருக்கார். இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் சேர்ந்து ஒரே ராசியில் இருக்க போகிறாங்க. இது வந்துட்டு ஒரு பெரிய ஆபத்து, அதே நேரத்தில் பேரதிர்ஷ்டம் ரெண்டும் கலந்து உங்களுக்கு கொடுக்கும். அதாவது சனி பகவான் வந்துட்டு கர்ம வினைகளை கூட்டி கழித்து அதற்கு தக்கன பலாபலன்கள் அப்படிங்கிறத தரக்கூடியவர். ராகு யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பரம்பரை கர்ம வினைகளை கூட்டி கழித்து யோகம் கொடுக்கக்கூடியவர். தாத்தன் பாட்டன் முப்பாட்டனோட கர்ம வினைகள்லாம் ராகு கொடுப்பாரு, உங்களுடைய கர்ம வினைகளை சனி கொடுப்பாரு. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சேர போகிறாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப கவனமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ரொம்ப டாப்லேயும் போகக்கூடிய அமைப்பு இருக்குது. யார் யாருக்கு எப்படி இருக்க போகுது, உங்களுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க, நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். கும்பம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி ராகு சேர்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒன்று. ஏன் அப்படின்னா ஜென்ம சனி அப்படிங்கிறது கழியுது. அதாவது 7.5 சனியில் விரைய 2 வருஷம் முடிஞ்சிச்சு. ஜென்மம் வந்துட்டு மார்ச் 29ஆம் தேதியோட முடியுது. இது இருக்கிறது ரொம்ப மோசமானது அப்படின்னா அது ஜென்ம சனி அப்படிங்கிறது தான். ரொம்ப கொடுமை, ரொம்ப பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, நிறைய இறப்புகள், நிறைய முக்கியமான நபர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு உங்களை விட்டு பிரிஞ்சது, இந்த மாதிரியான நிறைய துரோகம், வெளியில் கடன் கொடுத்து வாங்க முடியலை, ரொம்ப மாட்டிக்கிட்டோம், உடல் பிரச்சனை, அல்சர் உபாதைகள், உடல் ஆரோக்கியத்தில் பயங்கரமான பின்னடைவு, சில பேருக்கு அதாவது சிகிச்சை அளவுக்கு போயிட்டு வந்தாச்சு, வயிறு தொடர்பான ஒரு பிரச்சனைகள், இப்படி ஏகப்பட்டது ஒன்று கிடக்க ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த தனஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்தார், இப்போ அங்கே தான் இருக்கார். மே 18 வரைக்கும் அங்கே தான் இருக்கார். தனஸ்தானத்தில் ராகு பகவான் அப்படிங்கிறவர் இருந்ததுனால காசு பணம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் வந்துக்கிட்டு வந்திருக்கும். ஏதோ சொத்து பத்தை வித்தாவது கடன் கண்ணி அப்படிங்கிறது இருந்தது, கொஞ்சம் அடைச்சோம், ஏதோ விற்றோம் போனோம் வந்தோம், இப்போ ஏதோ இருந்தது காசு அப்படிங்கிறத வச்சுருந்தோம். பட் ஆனால் தேவையில்லாத விரயம் அப்படிங்கிறத விரயம் பண்ணியாச்சு, அழிச்சாச்சு. காசை வந்துச்சு ஒரு 20 லட்ச ரூபா, வந்தது ஒரு 4.5 லட்சம், ஆனால் எல்லாத்தையுமே வெட்டி செலவு பண்ணி அழிச்சாச்சு. ஏதோ ஒரு 10-5 தான் அதில் இருந்துச்சு, மீதி எல்லாத்தையுமே விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போது இந்த மார்ச் மாதம்
29ஆம் தேதி சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. சனி பகவான் தனஸ்தானத்துக்கு போக போகிறாரு. தனம், வாக்கு, குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடத்துல மீனம் ராசியில் போயிட்டு அங்கே இருக்க ராகு கூட இணைய போகிறாரு. மே 18 ராகு உங்கள் ராசிக்கு வராரு. அது வரைக்கும் இந்த 50 நாட்கள் 2 பேரும் சேர்ந்து குடும்பஸ்தானத்தில் இருக்காங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறத நம்ம கூடுதலாக சந்திக்க வேண்டியது வரும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சனியும் ராகுவும் இணையக்கூடாது. 2ஆம் இடத்துல இந்த 2 கிரகங்கள் இணையுது. அப்படிங்கிறதுனால தனம், வாக்கு, குடும்பஸ்தானம், தனம், பணம் வரக்கூடிய வழி, எங்கேருந்தாவது ஒரு ரூட்டில் பணம் அப்படிங்கிறது வந்துடும். இந்த 2 பேரும் சேரும்போது பணம் அப்படிங்கிறது வராது. வரதுங்கிறது நின்று போகும். கொடுக்க வேண்டியவன் தரமாட்டான். நாம் யாருக்காவது தரணும் அப்படின்னா நம்மளை போட்டு நெருக்கடி பண்ணுவான். அப்போது காசு பணத்துக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு 50 நாட்களில் இருக்கலாம். ஸோ கூடுமான வரைக்கும் கடன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே ஏதாவது கொஞ்சம் அடைச்சிருங்க. கொஞ்சம் நெறி கடனாக இருக்கிறத கூட அடைச்சி வச்சுக்கிட்டு, மற்றபடி வங்கியில் நகை வச்சுருக்கோம், லோன் போட்டிருக்கோம் அப்படின்னா அதை நம்ம சமாளிச்சிடலாம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. வெளியில் ஏதாவது வட்டி காசு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை கொடுத்துறது அப்படிங்கிறது தான் நல்லது. புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒரு காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் சொல்லி பணம் வாங்கி கொடுக்கறது, போகிறது வர்றது, இல்லை ஒரு ரெக்கமெண்டேஷன் வச்சு வர்றது, இந்த வேலை எல்லாமே வச்சுக்கக்கூடாது. அதே மாதிரி குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறதான் குறிக்குது. இங்கே சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குங்க. அப்படிங்கும்போது குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்காது. எப்போ பார்த்தாலும் உங்களை திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்களை பற்றி யாரும் மதிக்கவே மாட்டாங்க. நம்ம ஒன்று சொன்னோம் அப்படின்னா அதுக்கு எதிர்த்து தான் எல்லோரும் பேசுவாங்க. அப்படி தான் சூழல் அப்படிங்கிறது இருக்கும். வேறு வழி இல்லை, விட்டு கொடுத்தா போய் ஆகணும். அப்படிங்கிறது நேரம் சரியில்லை அப்படின்னா ஒட்டகத்தில் உட்காந்தாலும் நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி உங்களுடைய கண் பார்வையை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது 2ஆம் இடம். ஒருத்தரோட கண் பார்வையை குறிக்கிறதும் 2ஆம் இடம் தான். அப்போது கண் பார்வையில் வந்துட்டு இந்த தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது 2ஆம் இடத்துல. கண் பார்வை அப்படிங்கிறது குறிக்கக்கூடிய இடத்துல இந்த 2 கிரகங்கள் சேருது. அப்படிங்கும்போது சிலருக்கு கண் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். இந்த கண்ணாடி போடக்கூடிய ஒரு சூழல் கூட வரலாம். நல்லா இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு ஒற்றை தலைவலி வரும். என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா கண்ணில் பிரச்சனை அப்படிம்பாங்க. கண்ணாடி போடக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது வரும். சில பேருக்கு கண் அடிப்படலாம், கண்ணில் ஒரு பூச்சி விழுந்துருச்சு, அதனால் இந்த மாதிரி வைத்தியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரும். அப்படிங்கிறதுனால கண்ணை கொஞ்சம் அதிகமாக நாம் பாதுகாக்கணும். அதே மாதிரி இருசக்கர வாகனத்தில் போகும்போது ஏதாவது பூச்சி கீச்சி அடிச்சு போயிட்டு வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு ஹெல்மெட் போட்டுக்கோங்க. கண்ணை பாதுகாக்கணும், அது ரொம்ப ரொம்ப அவசியம். எண்ணெய் தேய்ச்சி நீராடிக்கோங்க. கண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்னா நல்லெண்ணெய் குளியல் தான். அதை தாண்டி ஒன்றுமே கிடையாது. சனி பகவானுக்கும் நல்லெண்ணெய் குளியல் அப்படிங்கிறது பிடிக்கும். அப்படிங்கிறதுனால நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு நீராடுங்க. ஒரு பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது இந்த 2ஆம் இடம் அப்படி தான் இல்லைங்களா. ஸோ 2ஆம் இடத்துல ராகுவும் சனியும் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா இஷ்டத்துக்கு பேசுவீங்க. எதுக்கும் பயப்படுறது கிடையாது. வாடா எவனா இருந்தாலும் பார்த்துருவோம் அப்படி சொல்லிட்டு ஒரு அதீத தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும். இந்த அதீத தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியையும் கொடுக்கும். அதே நேரத்தில் வாயால் எட்டாம் அப்படிங்கிற பெயரையும் கொண்டாந்து கொடுத்துரும். அதனால் வார்த்தைகளை நிதானமாக பயன்படுத்துங்க. குறிப்பாக பொது வழியில் பேசுகிறவங்க, மேடையில் பேசுகிறவங்க, ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறேன், ஒரு பட்டிமன்றத்தில் பேசுகிறேன், ஒரு பிரச்சாரத்தில் நான் பேசுகிறேன், சமூக வலைத்தளத்தில் பேசுகிறேன், இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே பேச்சில் துணிச்சல் அப்படிங்கிறது இருக்கும். அந்த துணிச்சலே ஆபத்தாகவும் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால ஆதாரமில்லாத கருத்துக்கள் அப்படிங்கிறத பேசிடக்கூடாது. எந்ததொரு சூழலையும் யாரையும் விமர்சனமே செஞ்சாலும் கூட நாகரிகமற்ற ஒரு முறையில் விமர்சனம் அப்படிங்கிறது செஞ்சிட வேண்டாம். பொறுமையில் பேசுகிறது, போகிறது வர்றது, இந்த மாதிரியான விமர்சனங்கள் அப்படிங்கிறது வேண்டாம். வம்பு வழக்கு அப்படின்னு போயிட்டு இந்த விட்டுறக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி தனஸ்தானம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வியாபாரத்தில் மந்த நிலை, தேக்க நிலை அப்படிங்கிறது இருக்கும். மாதம் ஒரு 50,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு கூட ஒரு 25,000 அப்படிங்கிற நிலைமைக்கு இறங்கி வர மாதிரி ஆயிரும். 10,000 சம்பாதிச்சவங்க 5,000 தான். ஒரு வேலைக்கு போகிற அப்படின்னா ஒரு பாதி நாள் வேலை கிடைக்காது, அப்படி திரும்பி தான் வரணும். அதே மாதிரி காசு பணம் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது வரும். குடும்பஸ்தானம் அப்படிங்கிறதுனால இந்த காதல் உறவுகளில் இருக்கிறவங்க நிரந்தரமாக பிரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கூட இருக்குது. வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை சச்சரவு, அது வாங்கிட்டு வரல, இது வாங்கிட்டு வரல அப்படின்னு வரும். சில பேருக்கு தற்காலிகமான பிரிவு அப்படிங்கிறது கூட ஏற்படலாம். கோச்சிட்டு போயிட்டாங்க, வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழல் கூட வரலாம்.
ஒரு வெளியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஓடி போயிட்டோம், இல்லை வெளியில் போயிட்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கூட வரும். இந்த 50 நாள் அப்படிங்கிறது ஒரு சுமாரான ஒரு காலகட்டம் தான். அதே நேரத்தில் பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் காசு பணத்தையும் சம்பாதிக்கலாம், பிரச்சனையையும் சம்பாதிக்கலாம். கொஞ்சம் நிதானமாக பேசணும் அப்படின்னா காசு பணம் அப்படிங்கிறத சம்பாதிக்கலாம். பெரியதொரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இருந்தாலும் இந்த 50 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கைக்கு எலும்பிச்சை தீபம், அரளிப்பூ மாலை சாத்தி வணங்கிட்டு சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எண்ணெய் தீபம் அப்படிங்கிறது ஏற்றி சாதத்தை நைவேத்தியமாக பிடிச்சி காக்கை கண்ணம் விட்டுட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறது செய்யுங்க. இந்த சனி ராகு சேர்க்கை அப்படிங்கிறது ஓரளவுக்கு நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். கும்பம் ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.